எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. நீ எப்படி இருக்க, என்ன இது அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆதங்கமாக இருக்குது, அதெல்லாம் நான் கொட்டி தீக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சரியா? இந்த வீடியோ எதுக்கு? இப்போ அரௌண்ட் நமக்கு ஆகஸ்ட் வந்து பாதி முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட்டுக்கான மிட் மந்த் ரேங்க் கார்டு, அதாவது ரிப்போர்ட் கார்டு என்ன அப்படின்ற ப்ராக்ரஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 15 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கரெக்டாக? இந்த மாதிரி ஸ்டார்ட் யுவர் ஆகஸ்ட், இட்ஸ் யுவர் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேன். ஸோ நம்ம இப்போ ரேங்க் கார்டு என்னன்னு செக் பண்ணுவோமா? ரேங்க் கார்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்ல. ஸ்டார்ட் பண்ணால் தானே ஏதோ ப்ராக்ரஸ் இருந்திருக்கும். ஸ்டார்ட் பண்ணியா ஃபஸ்ட்டு? பண்ணல தானே? எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 99% வந்து இதை யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீ எப்போ பார்த்தாலும் அந்த 99%லேயே இருக்க? அந்த 1% ஸ்டார்ட் பண்ணுற ஆளாக ஏன் உன்னால் இருக்க முடியல? இந்த மாதிரி உனக்கு எந்த ப்ராக்ரஸுமே பார்க்க வேணாமா? லைக் நீ வந்து ஏதோ ஒரு மாதம் ஃபுல்லாக என்னமோ பண்ணியிருக்க, அதோட ரிசல்ட் என்ன, எப்படி போயிட்டுருக்கு, நீ எப்படியெல்லாம் மாறியிருக்க அப்படின்னு உனக்கு உன்னையே டாக்குமெண்ட் பண்ணிக்க ஆசை இல்லையா? இப்போ ஒரு 1 மந்த் ஃபுல்லாக, இப்போ பாதி மாதம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் எதுக்காக வெயிட் பண்ணுற? செப்டம்பர் 1ஆம் தேதி வரணும்னு வெயிட் பண்ணுறியா, இல்லைனா அடுத்த வருஷம் வரணும்னு வெயிட் பண்ணுறியா? ஏதோ ஒன்று புதுசாக ஸ்டார்ட் ஆனால் தான் உன்னால் ஏதாவது நீயும் புதுசாக ஆரம்பிக்க முடியுமோ? இல்லை. இப்போ நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல சிக்மா மியூசிக்காக கேட்டு கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பயங்கரமான ஆட்டிடியூடான மியூசிக்காக கேட்டு நம்மலாம் ஒரு இதுக்குள்ளே முழுகிட்டோமா? இப்போ இது இன்ஸ்டாகிராம்லாம் வருது இல்லை, லைக் இந்த பயங்கரமான காஸ்ட்லியான கார், இந்த டெவில் ஐஸ் மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்படி ஆசையாக இருக்கும் தானே? பயங்கரமாக லைக் இந்த மாதிரி கார் நம்மளும் வாங்கணும், அதில் நம்மளும் கெத்தாக உட்காந்து போகணும், நமக்கான பொருள் எல்லாம் நம்மளே சீக்கிரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் தோணலை? லைக் இந்த கார் நமக்கு வேணும்டா, இந்த வீடு நமக்கு வேணும்டா, டி சம்திங். லைக் அந்த வீடியோவை பார்க்கும்போது மட்டும்தான் உனக்கு அந்த எனர்ஜி வருமா? லைக் மோட்டிவேட்டடாக நானும் இதை வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிஞ்சதுமே ஓடிடுவியோ? ஏன் எந்த ப்ராக்ரஸுமே ஏன் உன்னால் எடுக்க முடியல? இந்த 15 நாள் நீ வந்து ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னா வெல் அண்ட் குட். நீ மேலே வர்றதுக்காக ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். இன்ன வரைக்கும் நீ எதுவுமே பண்ணல, உன் ரொட்டீனே தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா நீ யோசிச்சுக்கணும். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும் சொல்லு? இந்த மாதிரி ஜாலியான வீடியோஸ்லாம் எப்படி லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் உருப்படணும் அப்படின்னு நினைக்கிறத மட்டும் யாருக்கும் பார்க்க தோண மாட்டேங்குது? அதாவது எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் தான் ஆசைப்படுறீங்க. யாருக்குமே இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கணும், நமக்கு இது வேணும் அது வேணும்லாம் ஆசை இல்லை இல்லையா? டைம்னா அது அப்படியே அந்த மாசான வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணுன்னு ஒரு தாட்டே இல்லை. இப்படியே இருந்தமா கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருந்துட்டு அப்படியே ஓடி போயிடலாம், அதுதானே? நிறைய மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறியோ? எல்லாரும் சொல்கிறதையும் உள்வாங்கிட்டு அப்படியே விட்டுறியா? உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம்ல. லைக் எப்படி சொல்கிறது, எல்லார் மோட்டிவேஷன் வீடியோவும் நீ பார்த்துட்டு இருக்காது. உனக்கு நான் சொல்கிறது பிடிக்கலையா, வேறு யாராவது சொல்கிறது பிடிச்சிருக்கா, அவங்க சொல்கிறதுனால ஃபாலோ பண்ணிவிட்டு லைஃப்பில் முன்னேறலாம்ல. இப்போ நான் சொல்கிறது பிடிக்குதுன்னா அட்லீஸ்ட் நீ இப்போ இந்த 15 டேஸோ 1 மந்த்தோ என் கூட ட்ராவல் பண்ணியிருந்தா கூட உனக்கு ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் கிடச்சிருக்கும். நான் சொல்கிறதும் உனக்கு பிடிக்காது, வேறு யாராவது சொல்கிறது நீ கேட்க மாட்டேன், எல்லாரும் சொல்கிறது எல்லாத்தையும் வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு நீ பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்க. கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் வந்து என்ன பண்ணுற தெரியுமா? நீ ஜாலி மூடுக்கு போயிடுற. அதாவது சரி கொஞ்ச நேரம் நம்ம டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணுற மூணுக்கே போயிடுற. என்னைக்காவது அலாரம் கிளாக் வச்சு அந்த கிளாக் அடிக்கிற டைமுக்கு நீ எந்திரிச்சிருக்கியா? அமுத்திட்டு சரி வேலையை பார்க்கலாம், நம்ம தூங்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த கிளாக் சொல்கிறத கூட உன்னால் கேட்க முடியல இல்லையா? அந்த அலாரத்தை வச்சதே நீ தான், அது பேச்சு கூட நீ கேட்க மாட்டேங்கிற. ஒவ்வொரு நாளும் நைட் இந்த மாதிரி நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எத்தனை நாள்? அந்த நாளைக்கு அப்படின்றது எப்போ வரப்போகுது? அந்த ஒரு நாள் வரதுக்குள்ளே நம்மளே காலியாயிரும். கரெக்டாக? உன்னோட டேஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக போயிட்டுருக்கு, நீ பீஸ்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு வையேன், நீ பயங்கரமான தப்பான ட்ராக்ல போயிட்டுருக்க. ஒருவேளை உன் ட்ரீம்ஸை பார்த்து உனக்கு பயமாக இருக்கோ, என்னால் முடியுமா முடியாது எதுன்னே தெரியல, அந்த மாதிரி நீ பயப்பட்டுட்டு இருக்க, இல்லைனா உன் டேஸ் எல்லாம் ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு, உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா தான் நீ கரெக்டான ட்ராக்ல போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். சேவ் த பெஸ்ட் ஃபார் த ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீ ஒரு பிஸ்கெட்டே எடுத்தால் கூட அதில் வந்து உனக்கு பிடிக்காத போர்ஷன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக தானே உனக்கு பிடிச்ச போர்ஷனை சாப்பிடுவேன். ஸோ இப்போ நீ வந்து செம்ம ஜாலியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி பயங்கரமாக கஷ்டப்பட போகிறேன்னு அர்த்தம். இப்போ நீ பயங்கரமாக கஷ்டப்பட்டால் என்ன ஆகும்? எப்படியோ இந்த கஷ்டப்பட்டதுக்கான ப்ராக்ரஸ் உனக்கு பின்னாடி கிடைக்கும். எல்லாரும் இந்த 20s ஜாலியாக இருக்கணும்னு சொல்லியே நாசம் பண்ணிடுறீங்க. அதையே சொல்கிறது எதையுமே புரிஞ்சுக்காமல் ஃபன் பண்ணணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இதே எத்தனை நாளைக்கு இப்படியே ஜாலியாக இருப்பீங்க? இந்த மாதமும் முடிஞ்சிச்சு, அடுத்த மாதமும் முடிஞ்சிச்சு. எங்கள் அண்ணாவும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நானும் அவனும் பேசியிருக்கும் போது ஜனவரி 1 ஆயிடுச்சு, வா நம்ம 2 பேரும் லைஃப்பை வந்து உருப்படியாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணாவும் பேசினப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, 1ஆம் தேதி அப்படியே அப்படி இப்படின்னு எப்படியோ போயிடும், ஓகேவா? 2ஆம் தேதி ஆயிரும். நான் கேட்பேன் இந்த மாதிரி என்னாச்சு, வா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், 2ஆம் தேதி ஆயிடுச்சு, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் 1ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுக்கு சொல்லுவான். பட் அவன் விளையாட்டுக்கே சொல்லியிருந்தாலுமே நம்ம ரியாலிட்டியில் அதானே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் கடந்து போயிட்டே தான் இருக்கே தவிர நம்ம ஏதாவது பண்ணுறோமா உருப்படியா? ஒன்றுமே கிடையாது. அவன் கார் வாங்குறான், வீடு வாங்குறான், அப்படி இருக்கா இப்படி இருக்கா, இதெல்லாம் எதனால்? உன்னால தான். நீ தான் எல்லாத்துக்கும் சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்க.
நீ உன்னோட டைமை கொடுத்து மற்றவனுக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. நீ உருப்படுறதுக்காக ஏதாவது பார்க்குறியா? உருப்படணும்னு ஏதாவது ஒன்று பார்க்குறியா? நீ டெய்லியும் ஃபோனை பார்க்குறல்ல, அதில் ஏதாவது ஒன்று உருப்படியாக பார்க்குறியா? யாராவது உருப்படியாக உனக்காக நீ நல்லா இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அது உனக்கு பிடிக்காது, உனக்கு கோவம் வந்துடும். இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி உனக்கு தோணும் இல்லையா? ஒரு மாதிரி உனக்கே ஆதங்கமாக இல்லையா? லைக் நம்ம வந்து எப்படி இவ்வளோ தண்டமாக உட்காந்துட்டு இருக்கோம், மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு. மற்றவங்கள வச்சு நீ கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை. உனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னே தோணலை. ஸ்டார்ட் யுவர் ஆகஸ்ட், ஸ்டார்ட் யுவர் செப்டம்பர், டிசம்பர், நீ எத்தனை மாதம் போட்டாலும் நீ என்ன பண்ணுவ? இப்படியே தான் பார்க்காம உன் வேலையை பார்த்துட்டு இருப்ப. நான் ஒரே ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு ரியலாக நடந்தது. என்னன்னா, லைக் நான் வந்து ஐ குவிட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா? அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே புரியல. அப்படியே ரொம்ப பிளாங்க். அதுக்கப்புறம் நான் போடுவேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. என்ன பண்ணேன் அப்படின்னா, அது வந்து ஜூலை 28 அடுத்த நாள், ஓகேவா? அந்த நாள் எந்திரிச்சா ஒரு 10 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணேன், என்ன பேசினேன், ஏது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பாட்டுக்கு ஆரம்பித்தேன், டைட்டில் என்னமோ வச்சு நைட்டு 6:30க்கு அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த ஜூலை 28 பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன் அப்படி சொல்லணும்னு தோணுச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது. இப்போ வரைக்கும் நான் யோசிச்சு பார்க்குறேன், என்ன தாட்டில் நான் அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்குள்ளே யாரோ பூந்து போட்டாங்களா, என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தோணலை இப்போ வரைக்கும். அதுக்கப்புறத்துலேருந்து உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அப்படிங்கிறத நான் ஒரு 1-to-1 கம்யூனிகேஷன் வழியாக சொல்கிற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீ எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது. லைக் நான் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அதையும் நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன், நீயும் கற்றுக்கோ. என்னன்னா, ஆகஸ்ட் அப்படிங்கிற மந்த் வந்து ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. உன்னோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு பவர் இருக்குது, உன்னோட விஷுவலுக்கு ஒரு பவர் இருக்குது, உன்னோட வியூக்கு ஒரு பவர் இருக்காமா இந்த ஆகஸ்ட் அப்படிங்கிற ஒரு பீரியடில். ஸோ நீ என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறியோ, உன் கண்ணுக்குள்ளே என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் உனக்கு வந்து நடக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து இந்த ஆகஸ்ட் போட்டு கொடுக்கும். ஸோ ஆகஸ்ட் தான் போட்டு கொடுக்குன்னு கிடையாது, அந்த ஜூலை 28லேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் ஒரு பீரியட் இருக்குது. அது அந்த பீரியடை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜூலை 28லேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும். நான் அந்த ஸ்டார்ட் யுவர் ஆகஸ்ட் அப்படின்னு வீடியோ போட்டது என்ன, ஜூலை 28 அன்னைக்கு. அந்த அன்னைக்கு ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. உனக்கு வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் நம்பிக்கை இல்லை, யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை கிடையாது, கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது, உன்னோட பொட்டன்ஷியல் மேலே நம்பிக்கை கிடையாது. ஒரு மனுஷன் எப்படி இப்படி எந்த எனர்ஜி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் எப்படி உருப்பட முடியும் சொல்ல? ஏதோ ஒரு எனர்ஜி மேலே நீ நம்பணும் இல்லையா? அட்லீஸ்ட் உன்னோட பொட்டன்ஷியலை நீ நம்பணும் இல்லையா? செல்ஃபிஷாக இருக்க பழகிக்க. மற்றவன் ஏதாவது ஜாலியாக போடுறான் அப்படின்னா போடுறது அவனோட வேலை, பார்க்குறதும் இல்லாததும் உன்னோட இதில் தானே இருக்குது. நீ தானே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஏதாவது ஜாலியாக போடுறாங்கன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும், நீ பாட்டுக்கு பார்த்துட்டு உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற. மற்றவங்க ஏர்ன் பண்ணுறதெல்லாம் எப்படி உன்னோட டைமை கொடுத்து மற்றவங்களை ஏர்ன் பண்ண வச்சுட்டு இருக்க, உனக்கு புரியலையா? அப்போ நீ எங்கே ஏர்ன் பண்ணுற? நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க கார் வாங்கி வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ எனக்கு மேட்டர் கிடையாது. அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். என்னென்னா, நம்ம அதே ஸ்டேஜில் தான் இருக்கோம், நம்ம பார்த்து அவங்கள வளர்த்தி விட்டு அவங்க இப்போ எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு. அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அந்த வேர்டை சொல்லியிருப்பாரு சொல்ல. லைக் நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியுது, ஆனாலும் ஏன் பார்க்குறது நிறுத்த முடியல? எல்லா இன்ஃபர்மேஷனையும் போட்டு மண்டையை அப்படியே ஒரு மாதிரி அது மூவே பண்ண முடியல, அது அப்படியே நாசமாக போய் கிடக்கு. உன்னோட பொட்டன்ஷியல் மற்றவனுக்கு தெரிஞ்சு மற்றவங்க கூட உன்னை பார்த்து பயப்படுவான், ஆனால் நீ உன்னை ரொம்ப டம்மின்னு நினச்சிட்டு இருப்ப. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே மற்றவங்க லைஃப்பை தான் பார்த்துட்டு இருக்காங்க, மற்றவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு தான் எல்லாரும் கவனிச்சுட்டு அவங்கவுங்க லைஃபையே மறந்துட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் மற்றவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது உனக்கு புரியலையா? ஏதாவது பெரிய பிஸ்னஸ் மேனோ, நல்லா பெரிய பணக்காரங்களோ, ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்களெல்லாம் யோசிச்சு பாரு, இந்த மாதிரி எந்த கருமத்துலையும் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எதர் அவங்க பார்க்குறது மோட்டிவேஷன்ஸாக இருக்கும், இல்லைனா புக்ஸ் படிப்பாங்க, இல்லைனா பேப்பர்ஸ் படிப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள வளர்த்திக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர மற்றவனோட ஜாலியாக இருக்க லைஃபை உள்ளே பூந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நான் திட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காத. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா யாரும் உனக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதுவும் நான் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், உனக்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. கடைசியில் 35-40 ஆகும்போது நீ ஏன் உட்காந்து ரியலைஸ் பண்ணுவேன், சே நம்ம ஏன் ஒன்றுமே உருப்படியாக பண்ணல அப்படின்னு. அப்போ மறுபடியும் அங்கேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்ப. யாருமே உனக்கு அட்வைஸ் சொல்லலை, அன்னைக்கே சொல்லியிருந்தா நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இப்போவும் நான் சொல்கிறேன், ஆனால் நீ கேட்குறியா? நீ கேட்க மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது செமினார் போடுறாங்க அப்படின்னா இதுக்கு கூட பயங்கரமாக காசு வாங்குறாங்க. பட் நான் உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து உன்னையும் மேலே வரணும் அப்படின்றக்கா தானே பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கும் நீ காசு கொடுத்து போய் ஏதாவது செமினாருக்கு சேர போறியா? இன்டர்பர்சனல் ஸ்கில், இன்ட்ராபர்சனல் ஸ்கில்னு சொல்லிட்டு உனக்கு இந்த மாதிரி யாராவது தெளிவாக சொல்லி கொடுத்தாங்கன்னா மண்டைக்கு ஏறாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜாலி பண்ணுறதெல்லாம் நிறுத்து. உன் டைமை யூஸ் பண்ணி மற்றவங்க சம்பாரிச்சிட்டு இருக்கான், அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கும். இப்போ நீ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்குது அப்படின்னா நான் இதுன்னு ஒரு சேனல் மாதிரியாக போட்டுட்ருக்கேன் சொல்லு. நம்ம எல்லோரும் சேர்ந்து டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு மாதிரி தானே இது போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன தான் உனக்கு பிரச்சனை? சொல்கிறேன், எல்லாத்தோட கண்டென்ட்ஸையும் மைண்டில் வாங்கிக்காத. மோட்டிவேஷன்னா ஒரே மோட்டிவோடு இரு. அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு தோணுதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நீ காதில் போடாத. ஒருத்தரை பார்க்குறியா, ஒருத்தரை பார்க்குறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படின்னா உங்கள் டைம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆனால் நீ வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்க அப்படின்னு உனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் பெஞ்சராக இருக்கவங்கள வந்து நான் மேலே கொண்டு வர்றது வந்து முக்கியம் கிடையாது.
ரொம்ப படிக்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ லோவாக இருப்பாங்க, அவனுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்து அவனை பயங்கரமாக கொண்டு வர்றது தானே ஒரு பெரிய விக்ட்ரி இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு என்ன என் மைண்டுக்கு தோணுது அப்படின்னா, இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போயிட்டே இருக்காங்கல்ல நம்மளை யூஸ் பண்ணி, அவங்க எல்லாருமே டாப்பர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். லைக் நம்மலாம் எங்கே வியூவர்ஸ், நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே லாஸ்ட்லேயே இருந்துக்கலாமா, ஒரு ஸ்லோ லேர்னர்ஸாகவே இருந்துக்கலாமா? நீ அவங்கள பார்த்துட்டே இருக்க அவன் இன்னும் மேலே போயிட்டே தான் இருப்பான். அப்போ நம்ம என்ன ஆகுவோம், இப்படியே பின்னாடியே உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். முன்னாடி வர வேண்டாமா? லைக் இந்த மாதிரி அந்த நான் சொன்னல, எனக்கே அந்த கார் வாங்கணும் போல அவ்வளோ ஆசையாக இருக்குது. அது எவ்வளோ ராயல்ட்டியாக இருக்குது. அப்போ உனக்கெல்லாம் எவ்வளோ தோணணும், ஏன் தோண மாட்டேங்குது? அப்படியே தோணுனாலுமே உனக்கு என்ன, ஃபுல் டிஸ்ட்ராக்ஷன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியவே வரல அப்படின்னா நீ நாசமாயிருவ. நிறைய மோட்டிவேஷனை கேட்காத. ஒருத்தர் இது கேட்குறியா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. நான் சொல்கிறது பிடிக்கலையா, சரி விட்டுரு. வேறு யாராவது சொல்கிறது பிடிச்சிருக்கா, அவங்கள ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான். ஜென்யூனாக உன் லைஃபுக்கு நீ என்ன போட முடியுமோ அது எல்லாத்தையும் போடு, சரியா? நான் சொல்கிறது ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்ததுன்னா சாரி என்ன, பட் ஆனால் நான் சொல்கிறது நீ கேட்க கேட்க இன்னும் நல்லா தான் இருப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நான் சொல்கிறேன். இப்போ 2 கல் இருக்குன்னு வச்சுக்கேன், இந்த கல்லுக்கு வந்து வலியே தாங்கக்கூடாது, நான் அப்படியே ஜாலியாக எப்பவும் போல் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, சரி இருக்கட்டும். இந்த கல் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து வலி தாங்க ரெடியாக இருக்கேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, இதை நல்லா அடித்து குத்தி அந்த உளியெல்லாம் போட்டு செதுக்கி அதை வந்து ஒரு சிலையாக மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வலித்தாங்க இந்த சிலை எங்கே இருக்குது, கோயிலுக்குள்ளே கருவறையில் சாமியாக இருக்குது. அதே வலி தாங்காத இந்த கல் எங்கே இருக்குது, எல்லாரும் மிதிச்சுட்டு போகிறக்கு பாதையில் வலியாக இருக்குது. ஸோ நீ வந்து அடி தாங்காத கல்லாக இருந்து எல்லாத்துக்கிட்டையும் மிதிப்பட போறியா, இல்லை அடி வாங்கி ஒரு சிலையாக இருக்க போறியா அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். உன்னை பார்த்து எல்லாரும் பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்ற ஆசை இல்லையா உனக்கு? எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும். ஆனால் என்ன, அதுக்கான முயற்சி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உனக்கு முடியாது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே உன்னால் முடியாது. ஏன்னா அந்த ஜாலியிலேருந்து நீ எப்போ வெளியே வரையோ அப்போ நீ பயங்கரமான சக்ஸஸை பார்க்க முடியும். கொஞ்சம் அந்த சிலை எப்படி அடி வாங்குச்சோ அது மாதிரி உன்னை நீயே செதுக்கி 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 பயங்கரமான பர்சனாக கொண்டு வா. தயவு செஞ்சு இப்போ வரைக்கும் நீ ஒன்றுமே செய்யலை அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு முயற்சி. இதை விட ஓப்பனாக யாருமே யாராலையும் சொல்லவே முடியாது. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சு லைக் அரௌண்ட் நான் ஜூலை 12 போட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆகஸ்ட் 12. ஓகேயா? இந்த ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, உன் லைஃப்பில் தினம் நடக்கிறதெல்லாம் நீ எழுத ஆரம்பி. அப்படி இல்லைன்னா உன்னை நீயே ஃபோன் முன்னாடி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பி. இப்போ உனக்கு பிடிக்காது, பட் ஆனால் போக போக அதை நீ வந்து இத்தனை நாள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கடந்து வந்தியான்னு நீ பார்க்கும்போது உனக்கு உன்னை நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். நானே என்னோட இத்தனை நாள் ஜேர்னி நான் ரெக்கார்ட் பண்ணதே கிடையாது. இப்போ இந்த 1 month என்னோடய ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நான் பண்ணுறேன். அது ரொம்ப கடுகளவு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? சொன்னதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த சிக்மா அப்படின்றதெல்லாம் பாட்டோட நிற்காம உன் லைஃப்பில் நீ பயங்கர சிக்மாவாகவே மாறிடு, சரியா? See you all in another video. ஏதாவது சொல்லியிருந்தா சாரி. ஓகேவா? டாட்டா, டேக் கேர், பாய் பாய்.